வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த மிக முக்கிய தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். எடப்பாடி மறுத்தாலும் டிசம்பருக்குள் அதிமுக ஒன்றிணைவும் அடித்து கூறும் ஓபிஎஸ் திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. அதிமுகவில் பிளவு நீடித்து வரும் நிலையில் ஓபிஎஸ் டிசம்பருக்குள் கட்சி இணைய வாய்ப்புள்ளதாக நம்பிக்கை தெரிவித்துள்ளார். எடப்பாடி பழனிசாமி தரப்பில் இணைப்பு பேச்சுவார்த்தை நடைபெறவில்லை என்றாலும் நடுநிலையாளர்கள் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக அவர் கூறியுள்ளார். அதிமுகவில் அதிகார மோதல் காரணமாக பல பிளவுகளாக முன்னணி தலைவர்கள் பிரிந்து உள்ளனர். இதன் காரணமாக வாக்குகள் பிரிந்து தேர்தலில் தொடர் தோல்வியை அதிமுக சந்தித்து வருகிறது. எனவே ஓபிஎஸ், இபிஎஸ், டிடிவி தினகரன், சசிகலா ஆகியோர் ஒன்றிணைந்து அதிமுகவை வளர்க்க வேண்டும் என தொண்டர்கள் எதிர்பார்த்து காத்து உள்ளனர். இதற்கு ஏற்ப பன்னீர்செல்வமும் எந்தவித நிபந்தனையும் இன்றி அதிமுகவில் இணைய தயார் என கூறி வருகிறார். ஆனால் தற்பொழுது அதிமுக பொதுச் செயலாளராக உள்ள எடப்பாடி பழனிசாமி ஓநாயும் வெள்ளாடும் ஒன்றுபட்டு இருக்க முடியுமா? கலைகளுக்கு பயிர்களுக்கும் ஒன்றாக வளர்ந்து வல்லாமை ஆகுமா? விசுவாசியும் துரோகியும் தோளோடு தோள் நிற்க முடியுமா? முடியாது என்று நீங்கள் முழங்குவது கேட்கிறது என இணைப்புக்கு என்றும் எண்டு கார்டு போடுறார் இபிஎஸ். எனவே அதிமுகவில் ஒன்றிணைவு என காத்திருந்த நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். அதிமுக இணைப்பிற்கு வாய்ப்பே இல்லையா என கேள்வியோடு காத்திருந்தவர்களுக்கு ஓபிஎஸ் முக்கிய தகவலை வெளியிட்டுள்ளார். அதன்படி சேலத்தில் பாமக மூத்த தலைவர் ஜி.கே. மணி இல்ல திருமண விழாவில் கலந்து கொண்ட பிறகு கோவை வந்தார். அப்பொழுது செய்தியாளர்களிடம் பேசிய அமித்ஷாவை சந்திக்க நேரம் கேட்கப்பட்டதாக என்ற கேள்விக்கு கடந்த சட்டமன்ற மற்றும் பாராளுமன்ற தேர்தல்களின் பொழுது முதல் அதிமுக ஒன்றிணைய வேண்டும் என பாஜகவின் மூத்த தலைவரான அமித்ஷா கூறி வருவதாக தெரிவித்தார். ஏற்கனவே அமித்ஷாவை சந்திக்க நேரம் கேட்டிருந்த நிலையில் கோவையில் முகாமிட்டுள்ள அமித்ஷாவை சந்திப்பதற்கு தற்பொழுது நேரம் கேட்கவில்லை என குறிப்பிட்டார். பிரிந்து கிடக்கும் அதிமுகவை சக்திகள் ஒன்றிணைத்தால்தான் மறைந்த முன்னாள் அமைச்சர் ஜெயலலிதா ஆத்மா சாந்தியடையும் என தெரிவித்தார். பிரிந்துள்ள அதிமுகவை ஒன்றிணைப்பதற்காக நடவடிக்கைகள் தங்கள் தரப்பில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறியிருந்தார். அதே நேரத்தில் கட்சி ஒன்றிணைய வாய்ப்பு இல்லை என எடப்பாடி பழனிசாமி கூறினாலும் டிசம்பருக்குள் கட்சி இணைவதற்காக வாய்ப்பு இருக்கும் என நம்பிக்கை தெரிவித்தார். அதேபோல் தங்கள் தரப்பில் இருந்து இணைப்புக்கு பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாலும் இபிஎஸ் தரப்பில் இணைப்பு பேச்சுவார்த்தையும் நடைபெறவில்லை எனவும் குறிப்பிட்டுள்ளார். அதே வேளையை நடுநிலையாளர்கள் தங்களுடன் பேசிக்கொண்டுதான் இருக்கிறார்கள் என ஓபிஎஸ் தெரிவித்துள்ளார். கட்சி ஒன்றிணைய வேண்டும் என்பது முன்னாள் அமைச்சரும் அதிமுகவின் மூத்த தலைவருமான செங்கோட்டையனின் விருப்பமும் என்று தெரிவித்திருக்கிறார் பன்னீர்செல்வம் அவர்கள். மேலும் இந்த ஒரு தகவல் அரசியல் வட்டாரங்கள் மட்டுமில்லாமல் அதிமுக வட்டாரங்களிலும் பெரும் பேசும் பொருளாக மாறி இருக்கிறது. இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் மூலமாக தெரிவிங்கள். இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. நன்றி.